வயக்காடு மாமச்சா வந்தாடு ஆசைக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு தலைபோதும் மேற்காத்தில் தாயோட கைப்பாரு வெள்ளந்தி சிரிப்பால விளக்கேத்தோ நம்மூரு ஏரோடும் மன்னத்தான தீர நீ பூசு பொங்கப்பாறைய நீ கும்பிடு முட்டும் காளைய நீ வம்பிடு பொங்கப்பாறைய நீ கும்பிடு முட்டும் காளைய நீ வம்பிடு ஆசைக்காடு வயக்காடு பாவச்சா வந்தாடு ஆசைக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு இருந்தாலவே மெய் கூசிடும் இந்த காத்து இல்லையே மண் வாசன மலர் வாசன சுகம் போலவே பர்ஃபியூமில் இல்லையே பாலோடு வெப்பம் குச்சி பள்ளீட்டி கொள்ளலா கூல் ட்ரிங்க்ஸ் மறந்து கொஞ்சம் போடலா வெள்ளாட்டம் குட்டி போல தவ்வாட்டம் போடலா கீபோர்டு கட்டம் தாண்டி கிளி போலாகலா பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் ஆசைக்காடு வயக்காடு பாவச்சா வந்தாடு ஆசைக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு ஷவர் பாத்திலே நனைந்தோமடா ஆத்தில் நீந்தி பாரணா எதிர் நீச்சலே எதுவென்பதை எதிர்நாளிலே பிள்ளைக்கெல்லாம் கூறடா கல்லோரம் மஞ்சள் தேய்த்து கண்ணாத்தா பூசுறா மொரலாவம் பார்க்க கண்டு மருதாடி ஆகுறா கண்ணாடி இறக்க வச்சு தட்டாத சுத்தடா பின்னாடி வார தொட்டு பிள்ளை போல் கத்தடா ஆசைக்காடு வயக்காடு பாமச்சா வந்தாடு பாசக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு தலைகோதும் மேற்காத்தில் தாயோட கைப்பாரு வெள்ளந்தி சிரிப்பால விளக்கேத்தோ நம்மூரு ஏரோடும் மண்ணத்தான தீர நீ பூசு பொங்கப்பாறைய நீ வம்பிடு முட்டும் காளைய நீ வம்பிடு பொங்கப்பாறைய வழி துறக்குது சாமி ஒன்னால எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால தை பிறந்தது வழி துறக்குது சாமி முன்னால எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால பாடும் பாட்டும் போடும் ஆட்டம் பொங்குற நன்னால
அருள்கெடுக்குது கண்ணுக்கு முன்னால. பொங்கல் வைக்கிறோம் நாங்க புண்ணியம் நிறைய தாங்க, வீடும் நடு நல்லா இருக்க வேணும் தன்னால. நாங்க பாடும் பாட்டும் போடும் ஆட்டம் பொங்கிற நன்னால. ஒரு அங்கம். இது தமிழருடைய திருநாள். ஜாதி மதம் தாண்டி கொண்டாடப்படுகிற ஒரு இனத்துடைய கொண்டாட்டம் தான். தமிழர் என்றாலே இது பொங்கல் என்று அர்த்தம். ஆனாலும் இந்த தமிழர் திருநாளை கொண்டாட வந்திருக்கும் நம்முடைய நகருடைய தூண்கள், உங்கள் பெண்கள் தூண்கள், உங்களை வரவேற்கிறேன். அடிக்கடி சொல்வதுண்டு, குடும்பங்களையும் நாட்டையும் நகரத்தையும் வீடுகளையும் கட்டி தாங்கி நிற்கிறவர்கள் பெண்கள் தான். பொங்கல் என்றாலே ஒரு அழகு, பொங்கல் என்றாலே அழகு. இது மட்டும் இல்ல, இந்த திருவிழா மட்டும்தான் வந்து இயற்கையோடு இணைந்து கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா. இயற்கைக்கு களங்கம் விளைவிக்காமல் இயற்கையோடு இணைந்து கொண்டாடுகிற ஒரு விழா. அது மட்டும் இல்ல, மனிதனின் உயர்ந்த பண்புகள் போற்றப்படுவது பொங்கலில் தான். என்னன்னு சொல்றீங்களா? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை உணர்வு. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு உணர்வு. வயல்வெளியில போயிட்டு இந்த பயிர்களை விளைவித்த சூரியனுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. கடவுள் இல்லை என்றாலும் வந்து சூரியனால் தான் வந்து இந்த பயிர்கள் விளைவிக்குதுன்னா சூரியனுக்கு நன்றி சொல்வார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்துக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க விளைவித்த உதவிய ஆடு மாடுகள் மற்றபடிய வீட்டில் இருந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் வந்து மரியாதை செலுத்தி, அது மட்டும் இல்லை அவங்களுடைய வயலில் வேலை செய்த அவங்களுடைய வேலையாட்கள் உதவியவர்கள் அனைவருக்கும் அவங்களை மகிழ்வித்து கொண்டாடுவார்கள். அதே சமயம் வந்து அடுத்த நாள் ஒரு நாள் வந்து உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து காண்டு வருவாங்க. அதை காணும் பொங்கல் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல நாள். அதுக்கப்புறம் வந்து வீரம் விளைந்த நாள். அந்த வீர போராட்டம், வீர போட்டிகள் நடக்கும். காளை விரட்டுவது, மஞ்சு விரட்டுவது மற்றும் மற்ற விளையாட்டுகள்லாம் நடக்கும். அதே சமயத்தில் பெண்களுக்கு இந்த கோல போட்டிகள் நடக்கும். இது ஒரு வீர விளையாட்டு நடக்கிற நாள் கூட. யாரையும் புண்படுத்தாமல் அனைவரையும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். என்ன வந்து எண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க. காரணம் அந்த பிராணிகளை வந்து கலகப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த பொங்கல் சமயத்தை வந்து வெறும் சுத்தமான ஒரு அரிசியோ பொங்கல் பொங்கி தான் கொண்டாடும். ஒரு நாள் தனியாக வந்து அதை எண்ணி சாப்பிட்டு இருக்கும். அதனால தீங்கன்னு சொல்ல விட இருந்தாலும் வந்து யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் கொண்டாடப்படுகிற இந்த பொங்கல் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க சொல்லி பாருங்க எல்லாருக்கையும், எங்க நகரில் வந்து பொங்கல் கொண்டாடுறான்ட்டு. அப்படியா அப்படின்னும். அனைவரும் நீங்க காலையில இந்த தூக்கத்தெல்லாம் விட்டு இந்த லீவ் நாள்ல வந்து இங்க இருந்தது மகிழ்ச்சி. உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். முக்கியமாக நம்முடைய மத்தியில் இருக்கிற ஜட்ஜஸ் அவர்களை வரவேற்க விரும்புகிறேன். திரு பிரதீப் குமார் அவர்கள் ஒரு ஓவியர். பல இடங்களில் ஓவியங்கள் வரைந்திருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்தவர். அவர் ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். அவரை வரவேற்க திரு கோபிராமன் அவர்களை சால்வை அடைத்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரவணன் அவர் வந்து ஒரு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஓவிய ஆசிரியர். மிக சிறப்பாக ஓவியங்களை வரைந்து பள்ளியில் கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது நம்முடைய பிரதீப் குமார் அவர் தான் வெளிநாட்டில் இருந்துட்டு கத்தாரில் இருந்துட்டு வந்தவர். இப்பொழுது பல இடங்களில் ஓவியங்கள் வரைந்து ஓவிய போட்டிகளில் கலந்து கொள்பவர். கோலம் என்பது கோலத்தில் அர்த்தம் என்ன சொன்னோம், அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கு. கோலத்துக்கு வந்து தங்கம் அர்த்தம். வீட்டில் கோலம் போடுவதெல்லாம் வந்து தங்கத்தையே வெளியே வைக்கிறீங்க.
கோலாலபுரம், கோலாறுன்னு சொல்றேன் இல்லையா, தங்கம் எடுக்கிறதுல வந்து பழைய பெயர் வந்து கோலாலபுரம். தமிழில் வந்து பழைய அர்த்தம் வந்து கோலம்னா வந்து தங்கம் அப்படின்னு அர்த்தம். நேற்றுக்கெல்லாம் கோலம் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் போகும்போது பழனிசாலாம் போகும்போது மணி 10:30 வந்தது 7 மணி தான், ஒரு 3 மணி நேரம் ஆச்சு இந்த அட்டம் போடுறதுக்கு. ஸோ அந்த தங்கம் வீட்டுக்கு முன்னாடி வந்து வரவேற்பு விதமாக தான் வந்து கோலம் வரைகிறோம். ஒரு வரவேற்பு வீட்டுக்கு வரும்போது வந்து எல்லாம் அலங்கோலம் இருக்கிறத விட ஒரு கோலம் போட்டு, இது கோலம் வந்து மாக்கோலம். கோலம் என்றது ஒரு தோரணைன்னு அர்த்தம். ஒரு விழா கோலம் போட்டு இருக்கிறதுனா ஒரு விழா தோரணை அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அதனால வீட்டுக்கு வீடு கோலம் போடுவது மிகவும் சிறப்பான ஒரு பழக்கம். அதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாலும் வந்து அந்த வீட்டை அழகுபடுத்துவது ஒரு அங்கம் வந்து கோலம். ஸோ இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய தலைவர் திரு பழனி அவர்களே பேசுகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வருஷம் நம்ம கோலப்போட்டி ஆரம்பித்து இது 6வது வருஷம். நம்ம 2019 வருஷம் முதல்ல டிசம்பர் 29 10 வருஷம் ஆரம்பித்தோம். தொடர்ந்து இது 6வது வருஷமாக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம நகரில் கோலப்போட்டுன்னு ஆரம்பித்தோம். நம்ம சகோதரி ஐசி மேடம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நினைவாக இருக்கணுமேன்றது அவங்க பேரில் தொடர்ந்து, ஏன்னா அவங்க மகளிர் கூட நம்ம கூட இருந்து அவங்க பயணப்பட்டவங்க, நமக்கு எல்லாம் பரிச்சயமானவங்க. அவங்களுடைய நினைவை நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அவங்க பேரில் தொடர்ந்து நடத்துவோம். நான் விக்ரே சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அது தொடர்ந்து அவங்க பேருக்கு நடத்திட்டு வரோம். கடந்த காலங்களில் 2-3 வருஷம் பார்த்தா சரியாகவே அது வந்து நம்ம ஒரு சரியாக ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு 40-50 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து டைமுக்கு வந்து சேர முடியாமல் போடுறதுக்கு டைம் கிடைக்காதால அவங்க சரியாக போட முடியாது. இல்லை கோலங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு சிறப்பாக இல்லை, எங்களுக்கே அப்படி தோணும், பார்க்குறவங்களுக்கும் அப்படி ஒரு தோணி இருக்கும். அதனால் இந்த வருஷம் கலந்து மகளிர் குழுவோட கலந்து ஒரு 10 பேரை வச்சு கூட்டு வச்சு பேசி தான் சரி உங்கள் பங்கெடுப்பாக தான் சிறப்பாக செய்ய முடியும், நீங்கள் கொஞ்சம் முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் அவங்க தான் இப்போ முயற்சி எடுத்து இந்த வருஷம் 60 பேர் அவங்க மெம்பர்ஷிப்பாக எடுத்து முன்கூட்டியே பதிவு பண்ணி அது நடத்தியிருக்காங்க. இந்த கோலம் பேர்லாம் சிறப்பாக வந்ததுன்னு சொன்னால் அந்த மகளிர் குழு சார்ந்த சகோதரிங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா எங்களுடைய முயற்சின்னு சொன்னால் நாங்கள் இதை எடுப்போம், இந்த தக்கம் போட்டோம் அதெல்லாம் போடணும், அவ்வளோதான் எங்களுடைய முயற்சி. இப்போ இவ்வளோ பேராக வரவழைச்ச பங்கு வந்து அந்த நம்ம சகோதரிகள் அவங்களுக்கு எடுத்துச்சு. மேலே வந்து இதுமாதிரி பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு சேமலா மேடமும் தமிழரசி மேடம் தான் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. இங்கே இருக்காங்க, கொஞ்சம் நேரமாக காணாங்க, இங்கே தான் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் ரொம்ப ஆவலாக கேட்டுட்டாங்க. போன வருஷமும் கேட்டாங்க, நம்ம ஒரு பானை வச்சு பொங்கல் வைக்கணும், நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணணும் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அந்த வேலையை நடந்துட்டு இருந்தது, பொங்கல் வைக்கணும். இது சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே, குறிப்பாக வந்து விக்ரே சாருக்கு, அவர் நம்ம எது செய்தாலும் அவருக்கு நம்ம வந்து துணையாக இருப்பாருன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம என்ன நம்ம நகரில் எந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுத்தினாலும் அதை முன்னேருந்து சிறப்பாக நடத்தி செய்யறதுல நமக்கு பெரும் பங்கு. அப்புறம் கோபிராமன் சார், அவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னால் நம்ம சார் சீதாராமன் சார், அப்புறம் எல்லாம் மூர்த்தி சார் எல்லாம் இருக்காங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் அந்த கோலப்போட்டை நடத்த முடியுது. இப்போ ஜட்ஜு வந்து கிட்டத்தட்ட அந்த கோலப்போட்டெலாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரைஸ் காட்டினாங்க. பேசலாமா? பேசட்டுங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது, ஒரு கஷ்டமான செய்தி இருக்குதுல்ல. இதில் முதல் பிரைஸ் வந்து என்னுடைய மனைவி புஷ்பா செலக்ட் பண்ணியிருக்காங்க, 2 ஜட்ஜுமே. இப்போ அதனால் வந்து 4th ப்ரைஸாக ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதனால் செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சார் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளே ரெடி பண்ணி நம்மளே அது நல்லா இருக்காது, ஒரு பெருமை அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது.
மகிழ்ச்சி. அப்புறம் வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வந்து இந்த நகர் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இந்த கோலப்போட்டி டெய்ஸி பேரில் நடக்குது. நிறைய பேர் சில பேருக்கு தெரியாது. டெய்ஸி ஒரு பெரிய கோலம் போட்டியாளர். அது நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கோலம் போடுறது. ஏன்னா அவங்க சின்ன வயசில் வந்து ரொம்ப கோலம் போட்டுட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சொல்லுவாங்க கோலம் போட்டுட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. காலையில் கோலம் போட்டுட்டு உட்காந்துருவாங்க. எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நகர் வளம் போயிட்டு கோலம் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு அந்த போட்டி மனப்பான்மை இந்த கோலப் போட்டியை விட ஒரு சிறப்பு. அழகுபடுத்திட்டு மற்றவங்களாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம நல்லா போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நகரில் வந்து இந்த மாதிரி கோலப் போட்டி நடப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இதற்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிற நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு பழனி அவர்கள் மிகவும் முயற்சி எடுத்து இந்த கோலப் போட்டிக்கான பரிசுகள் எல்லாம் அவர் தான் வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு சிறந்த கைத்தட்ட ஒன்று தட்டி அவருக்கு முன்னாடி அணிவிக்குமாறு திருமதி காவேரி அம்மா அழைக்கு. காவேரி அம்மா வாங்க. தலைவர் அவர்களுக்கு கால் போட்டு சொல்லுங்க. இல்லை போட்டு கை தட்டுங்க. பிரைஸ் எல்லாம் வாங்க போறீங்க. அந்த பிரைஸ் எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாரு. அதற்காக இல்லை, சிறந்ததை ஊக்குவிப்பது நம்முடைய நல்ல திறமையான ஒரு நல்ல ஒரு குணம், பாராட்டு குணம். இரண்டாவது நம்முடைய பொருளாளர் திரு கோபிராமன் அவர்களை தமிழரசு அவர்கள் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தின் செயலாளருக்கு ஒரு ஸ்டால் இருக்கான். அதனால அவருக்கு ஆர்த்தி அம்மா கலந்து கொண்ட எல்லாருக்குமே வந்து ஆறுதல் பரிசுகள் உண்டு. அதனால பயப்படாம கையை ரெடியாக வச்சுங்க. பிரைஸ் வாங்குறதுக்கு முதல் பரிசு, ரெண்டாவது பரிசு கொஞ்சம் பெரிய பெரிய பிரைஸாக இருக்கு. ஆகிஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஜட்ஜஸ் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்காங்க. ஓகே, சரவணன் அவர்களே பேச அழைக்கு. உங்கள் அனைவருக்கும் நம்முடைய புத்தாண்டு வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜட்ஜாக வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதில் என்னன்னா ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 3 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் எந்த குழந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்குற மாதிரி ரொம்ப கஷ்டமானது அது. ஆனால் வந்து அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு சொல்லிடுவாங்க. இப்போ சார் வந்தவொடனே என்ன சொன்னார், கோலங்கள்ன்றது வந்து புள்ளியை பேஸ் பண்ணியிருக்கணும், அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த போடுற அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. சார் ஒரு 3 பண்ணியிருக்கேன், நான் ஒரு 3 பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே எது கரெக்டாக டேலி ஆகுதோ அதான் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் அதனால் ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணவங்க மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. அதோட நல்லா இருந்தது இருக்குது. பட் ஆனால் அவங்க கொடுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வரும்போது அவங்க அதில் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதுதான் பேசு. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ரெண்டுமே சேர்ந்தே இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா அது கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து கோலம் வந்து அதோட சைக்காலஜி தெரிஞ்சு போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் அதில் நிறைய சைக்காலஜி இருக்குது.
சுகர் கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் வந்து பேக் பெயின் வராமல் இருக்குது, அப்புறம் ஒரு கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும், மைண்ட் இருக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்ன்ட்டு நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோம் இல்லையா, அப்படி ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எல்லாரும் வந்து இந்த ரோடே எடுத்துங்க, அங்கே போக வேண்டாம். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ வந்துட்டு கோலம் போட்டுட்டு போங்க. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கம்மியாகிடும். ஆனால் அதை உங்கள் வீட்டில் பண்ணாது, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லவே மாட்டார், என்னது கோலம் அது அப்படின்னு சொல்லுவார். பட் அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அது. அதனால் வந்து இந்த பொங்கலுக்கு மட்டும் அதை கண்டினியூ பண்ணாமல் அது வந்து டெய்லி நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் அண்ட் யோகா இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடாகவே அது வரும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு பண்ணுறது இல்லை. பட் அது தெரிஞ்சுட்டு பண்ணால் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ஒரு கோலம் போட்டி நடக்கும்போது நீங்கள் மட்டுமே கோலம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாம தான் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கோலமும் நல்லா இருக்குன்னு இருக்கும். பட் பக்கத்தில் நம்மளோட நல்லா பண்ணுறாங்கன்னும் போது அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுவோம், இது நல்லா இருக்குது, நல்லா கலர் பண்ணியிருக்கீங்க, நல்லா லைன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை வந்து ஊக்குவிக்கிறீங்க, ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறீங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிட்டே போகலாம். பட் ரொம்ப கஷ்டம். 3 செலக்ட் பண்ணியிருக்கோம், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நடுவர் சொன்னதை தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களை எல்லாருக்குமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நன்றியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். பரிசுகள் அனௌன்ஸ் பண்ணுற நேரம் ஆவலாய் காத்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்திருந்து நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணி வந்திருந்த நம்முடைய ஜட்ஜஸ் அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்க அழைக்கிறேன். திரு பிரதீப் குமார் அவர்களுக்கு திருமதி புஷ்பா அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அழைக்கிறேன். கை தட்டுங்கப்பா. வாங்க, வேற யார்? சியாமலா வாங்க. திரு சரவணன் அவர்களுக்கு திருமதி சியாமலா அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அழைக்கிறேன். பரிசு அனௌன்ஸ் பண்ற நேரம் முதல் பரிசு சொன்ன மாதிரி புஷ்பா தான் முதல் பரிசு. புஷ்பலா தான் பழனி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆனாலும் அவங்க ப்ரைஸை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ப்ரைஸ் தான் வாங்கிடுன்னு சொல்லிட்டு, அதனால அடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 28ஆம் நம்பர் கீதா பழனி அவர்களே பரிசு கொடுக்குமாறு. 28. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்க்கலாம் என்ன போடுறோம், ஃபோட்டோவை எடுத்து போடுவோம் ஆன்லைனில். இரண்டாவது பரிசு ராஜேஸ்வரி. மூன்றாவது பரிசு திரு கோபிராமன் அவர்களை கொடுக்குமாறு அழைக்கிறேன். ராஜேஸ்வரி நம்பர் வந்து 13. மூன்றாவது பரிசு சித்ரா 54 நம்பர் போட்டது. சித்ரா 54. ஓகே, பிரைஸை மாற்றிக்கங்க. ஏதாட்டுங்க. ஜட்ஜஸை வந்து ஆறுதல் பரிசுகளை கொடுக்குமாறு அழைக்கிறேன்.
பல வரிசையா சொல்றேன் வந்துடுங்க. சரஸ்வதி, சரஸ்வதி 1, சரஸ்வதி ஜட்ஜஸ் கூப்பிடுங்க. சரஸ்வதி சுப்புலட்சுமி. கை தட்டிட்டே சின்ன பசங்களாம் கையை சும்மா வச்சுருக்காங்க, கை தட்டுங்க. சுப்புலட்சுமி. ஷர்மிளா, ஷர்மிளா. வீரம்மாள் 4, வீரம்மாள் 5, நித்யா, நித்யா, நித்யா. சுமித்ரா 6, சுமித்ரா 7, கண்ணகி, கண்ணகி, கண்ணகி 8, ரேகா, ரேகா 9, பத்மா 10, சஞ்சனா 11, ஜெயமணி 12, வசந்தி 14, ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி உருவரம், கல்பனா 15, 17, சுபாஷினி 16, புஷ்பா வரணும், அதே வந்து கொடுக்கலாம் 6 தடவை வந்து 17, சுபாஷினி 18, நற்பவி, நற்பவி நல்ல அருமையான. சங்கரி 19, 20, கிரிஜா 21, உமாதேவி, உமாதேவி வந்துட்டீங்களா. வசுமதி, சிவகாமி, கிளாரிட்டி, சிவகாமி, கவிதா, கீதா, எஃப் கீதா 25, 26, கிரேசி, கல்பனா, ஜெய கல்பனா, ஜெயந்தி 29, ஜெயந்தி 30, பொன்னி 31, காவ்யா, காவ்யா 32, தனுஷா 33, சித்ரா, தமிழரசி 34, 35, த்ரீஷா 35, த்ரீஷா 36, அமுதா 37, விஜயலட்சுமி 38, சியாமலா 19, காந்திமதி 39, ரம்யா 40, 41, சாமுண்டீஸ்வரி 42, இந்துமதி, இந்துமதி கைத்தட்டு சுமகரவளா, காவேரி 43, 44, அல்லி 45, பிரியா, பிரியா, பிரியா அல்லி வாங்கிட்டாங்களா. பிரியா, ரோஜாரமணி 46, போயிட்டு இருக்காங்க. ரம்யா அடுத்தது 47, 47, ரம்யா 48, சாந்தி 49, உமாராணி போயிட்டாங்க நினைக்கிறேன். ரோஜாரமணி அவங்கள வேண்டும். 50, லாவண்யா 51, சத்யா, சத்யா கைத்தட்டுங்க, தொடர்ந்து கைத்தட்டுங்க. 52, அனுஸ்ரீ, விமலா இப்ப 58, 53, விமலா 54, சித்ரா, லதா 55, லதா 56, கிருத்திகா, லதா வாங்கிட்டீங்களா. சரண்யா 57, 58, மதுமிதா 59, சுபா 60, கௌரி 61, பானுப்பிரியா. நன்றி சொல்ற நேரம். இந்த விழாவுக்கு வந்திருந்து
சிறப்பித்த நம்முடைய ஜட்ஜஸ் இருவர் பிரதீப் குமார், சரவணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கைதட்டுங்க. இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருந்து இந்த கோல போட்டிகளை கணித்து பரிசுகள் கொடுத்த இருவருக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இந்த விழாவை தலைமையேற்று இந்த பரிசுகளை வழங்கி சிறப்பித்து நடத்தி கொடுத்த நம்முடைய தலைவர் திரு பழனி அவர்களை நன்றியோடு நினைக்கிறோம். அவர்களையும் நன்றி சொல்கிறோம். கைதட்டுக. வந்திருந்த நம்முடைய சங்கத்தின் பொருளாளர் திரு கோபிராமன், திரு அன்பழகன் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். மற்றும் இங்கு வந்திருக்கிற சீதாராமன், சரவணன், ஞானசேகர் அவர்களுக்கும் வந்திருந்த எல்லாத்துக்கும் மேலாக வந்திருந்த தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் இல்லாட்டா எங்களால் ஒன்றுமே நடக்காது, எங்கள் குடும்பம் நடக்காது, எதுவுமே நடக்காது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் குடும்பங்களை சந்தோஷமாக வச்சுங்க, எங்கள் கணவன்மார்களை சந்தோஷமாக வச்சுங்க, பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வச்சுங்க. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்க போகிறாங்க. எல்லாரும் வந்து நீங்கள் கலந்துமாறு கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம். தையே 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 தமிழர் திருநாள் தையே, மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. தையே 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 தமிழர் திருநாள் தையே, மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. புயலும் கடந்து மழையும் வடிந்து பனியும் முடிந்து பலனும் அடைந்து கையில் 4 காசு புழங்கும் வெயில் மாதம் தையே, கையில் 4 காசு புழங்கும் வெயில் மாதம் தையே. தையே 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 தமிழர் திருநாள் தையே, மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே தன்னானே நானே. அன்னகம் விண்ணகம் தென்னகம் என்ற மூன்றும் இணைத்தவன் தமிழன். மாடு மனிதன் சூரியன் இந்த மூன்றும் துதித்தவன் தமிழன். கரும்பு கண்டு சாரும் எடுத்தான், இஞ்சி பிழிந்து சாரம் எடுத்தான், மஞ்சள் கொண்டு மருந்தும் எடுத்தான், பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான். ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்டை. ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்டை. வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். இளைய கோவிந்தா, காலைக்கு தண்ணி காட்டு, நேராச்சு விவசாயம் ஏற போட்டு, மாட்டை அன்பா அடிச்சு ஓட்டு, மலைச்சா பாடு ஒரு பாட்டு. மாடியங்கள் உழைப்பாளி, மாடியங்கள் பங்காளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு, அதன் பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. மாடியங்கள் உழைப்பாளி, மாடியங்கள் பங்காளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு, அதன் பெயர் தான் மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு. காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி, சிந்து சமவெளி